ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து செந்திலோட முடிவை அவர் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. அவரோட முடிவை போய் அவங்க மாமா அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க, மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும். அவங்க எல்லாருக்கும் இந்த முடிவு வந்து ரொம்பவுமே சந்தோஷம்தான். ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பா இதை மெதுவாகவே போக போக புரிஞ்சுக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போதைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ராங்கான கைட் பண்ணுறாங்க. ஸோ செந்தில் இதை கேட்டதுக்கப்புறம் ஓகே, நம்ம கொஞ்சம் ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து இங்கே தனி கொடுத்துன போகிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக செந்திலும் மீனாவும் தனி கொடுத்துன போகிறாங்க. எல்லாரோட பெரியவனான அவங்க அண்ணனே அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து செந்தில் யார் பேச்சும் கேட்கல. ஸோ எல்லா அண்ணன் தம்பிங்களும் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. அண்ணா எடுத்த முடிவில் இவன் எடுத்த முடிவில் யாருக்குமே இஷ்டம் இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க யாருமே எந்த பேச்சும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க மாமனார் மாமியார் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்காட்டி செந்தில் கொஞ்சம் தைரியமாக இருக்கார். அவங்க அப்பா வந்து இவர் கூட பேசவே போகிறதில்ல. அவங்க அம்மாவும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யார் என்ன நடந்தாலும் இவர் வந்து தனி கொடுத்துடம் போகணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வீடும் பார்த்துட்டாங்க, பாலும் காய்ச்சியாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் அவங்க அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சறது தான் பெண்டிங். அதை நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். ஃபேமிலியில் இந்த விஷயம் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களோட மாமாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அவங்களோட அத்தை வந்து சுகன்யா அவங்க தானே இந்த ஃபேமிலியே பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. அவங்க இதை ரொம்பவுமே சந்தோஷமாக போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லோரும் தனி கொடுத்துன போகிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்டில் பாண்டியன்லாம் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் யார் பேச்சும் கேட்குற மாதிரியே இல்லை, என்ன நடக்க போதோ தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சக்திவேல் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க எல்லோரும் வந்து அதோட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குடும்பம் பிரியணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இவங்க ஃபஸ்ட்டு போவாங்க, இனி படிப்படியாக எல்லாருமே போவாங்க. இவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் பாண்டியன் வந்து தனி மரமாக ஆகி அவன் தனியாக நிற்பான். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் கண்டஸ்டன்ட் யாருமே பிக் பாஸ்க்கு போகலை அப்படிங்கிறத நம்ம ஷியூராக சொல்லிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மயிலா ஆக்ட் பண்ணுறவங்க சரண்யா துரடி அவங்க போகிறக்கு 1% சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல்லேருந்து யாருமே போகல. அதுக்கு பதிலாக மகாநதி சீரியல்லேருந்து 2 பேர் போயிருக்காங்க, ஆதிரே அண்டு குமரதீன் போயிருக்காங்க. ஸோ மகாநதி சீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் டவுனாக தான் போகும். பிகாஸ் வந்து இந்த டைமில் அவங்க அந்த குமரதீன் வச்சு தான் கொஞ்சம் சூப்பராக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவரே பிக் பாஸ் போயிட்டார். 1% குறையும். ஆனால் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து யாருமே போகாததுனால கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இனிமேல் அப்கமிங்கில் சூப்பர் எபிசோடாக அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஆல் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.